Hi friends, welcome to my channel. PGTRB TET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி டெய்லி 15 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, கொஸ்டின்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். தான் இன்றைக்கி நான் வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே காமன் தான். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பேப்பர் 1க்கு இது வருமா அப்படின்னு. சைக்காலஜி இது ரெண்டுக்குமே காமனாக வரும். பட் சைக்காலஜி ஃபஸ்ட்டு பேப்பருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பால்வாடி சம்மந்தப்பட்டமா, அதை கிண்டர் கார்டன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டமான கொஸ்டின்ஸு கேட்பாங்க. 6 to 12 வயது வரை உள்ள குழந்தைகள் சம்மந்தமான கொஸ்டின்ஸு வந்து உங்களுக்கு இடம்பெறும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுக்கும் நாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸுக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் பாருங்கள். நம்ம கொஸ்டின்ஸுடைய பேட்டர்னில் தான் சைக்காலஜிலையும் கொஸ்டின்ஸு மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம். ஆப்ஷன் பி குமரப்பருவம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் குமரப்பருவம். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது. ஆப்ஷன் சி அசாதாரண உடல் வளர்ச்சி. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கும் போது டேஸ் ஏற்படுகிறது. அசாதாரண உடல் வளர்ச்சி. குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஸ் வயதில் ஏற்படுகிறது. ஆப்ஷன் டி 4 to 6 ஆண்டுகள். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஸ் வயது ஏற்படுகிறது. 4 to 6 ஆண்டுகள். பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் பி செயல் திட்டம். பியாஜேயின் அறிவுசார் என்ற சொல் செயல் திட்டம். எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8 நிலை. எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8 நிலை. கவன வீச்சை அறிய உதவும் கருவி டாசடாஸ்கோப். கவன வீச்சு அறிய உதவும் கருவி டாசடாஸ்கோப். ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி அதிர்வுகள். ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி அதிர்வுகள். ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மக்டூக்கல். ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மக்டூக்கல். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு ஈவு என்பது நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மன வயது டிவைடட் கால வயது இன்ட்டு 100. நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மன வயது டிவைடட் கால வயது இன்ட்டு 100. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை டேஸ் எனலாம். விரி சிந்தனை. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை விரி சிந்தனை எனலாம். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று தொடர் கற்றல். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று தொடர் கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையை ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. ஆப்ஷன் பி. இவற்றுள் பொருத்தமான ஜோடி கோக்லர் உட்காட்சி வழி மூலம் கற்றல். கோக்லர் உட்காட்சி மூலம் கற்றல். இவற்றில் சிக்கலான பொதுமை கருத்து சிறிய நீல நிற கட்டை. இவற்றில் சிக்கலான பொதுமை கருத்து சிறிய நீல நிற கட்டை. இவைகளில் எது கற்றலுக்கு உதவாத காரணி? தனிப்பட்ட காரணி. மொழியில்லா சோதனை டேஸ் வகை சோதனையை சாரும். நுண்ணறிவு. மொழியில்லா சோதனை நுண்ணறிவு.
அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது மனப்பாடம் செய்வித்தல். அறிவுசார் கற்றல் அணுகுமுறையை அல்லாதது மனப்பாடம் செய்வித்தல். குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை பிரகடனப்படுத்தியது 1959 நவம்பர் 20. தார்டெக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல். தார்டெக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடி செய்தல். கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவனித்தல். கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவனித்தல். வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பார்த்து கற்றல். வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பார்த்து கற்றல். கற்றலின் அடைவு இவை அனைத்தும். கற்றலின் அடைவு திறன், அறிவு, மனப்பான்மை. இது எல்லாமே கற்றலின் அடைவுக்கு யூஸ் ஆகும். சரி, நாட்ட கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். நாட்ட கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். சராசரி நுண்ணறிவு ஈவு 90 to 109. சராசரி நுண்ணறிவு ஈவு 90 to 109. இதில் சராசரிக்கு கீழ் 70 to 79. சராசரிக்கு கீழ் 110 to 119 மீத்திறன் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 140 to 169 மேதைகள்னு சொல்லுவாங்க. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது விரி சிந்தனை. தர்க்க ரீதியான சிந்தனை என்பது விரி சிந்தனை. நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் ஜான் டூயி. நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் ஜான் டூயி. தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுதல். தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுதல். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 19 to 20. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 19 to 20. ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையில் மொழி மற்றும் மொழியில்லா சோதனை உருப்படிகளின் எண்ணிக்கை 10. ஆக்கத்திறன்களின் மின்னசோடா சோதனையில் மொழி சோதனைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொழி சோதனைகள் 7, மொழி இல்லா சோதனைகள் 3. மொழி சோதனைகள் 7, மொழி இல்லா சோதனைகள் 3. அகமுன் புறமுன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யூங். அகமுன் புறமுன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யூங். ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சுயமதிப்பீடு. ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சுயமதிப்பீடு. ப்ரூஸ் டக்மனின் ஆசிரியர் தர அளவுகோலினை பயன்படுத்தி கீழே குறிப்பிட்டுள்ள எப்பண்பினை ஆசிரியரிடம் அளவீடு செய்யலாம். ஆசிரியரின் நடத்தை மற்றும் ஆக்கப்பண்பு. ப்ரூஸ் டக்மனின் ஆசிரியர் தர அளவுகோலினை பயன்படுத்தி கீழே குறிப்பிட்டுள்ள எப்பண்பினை ஆசிரியரிடம் அளவீடு செய்யலாம். ஆசிரியரின் நடத்தை மற்றும் ஆக்கப்பண்பு. மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கியமான காரணி RNA. மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கியமாக இயங்கும் வேதிப்பொருள் RNA. காலவயது 8, மனவயது 7 மற்றும் காலவயது 7, மனவயது 8 உள்ள இவ்விருவரின் நுண்ணறிவு ஈவு யாது? நுண்ணறிவு ஈவு ஃபார்முலா மனவயது டிவைடட் காலவயது இன்ட்டு 100ல் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். 7 கேன்சல் பண்ணணும், அடங்காது. புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னாக்க 8 8 64 8. அடுத்தது 7 8 56 வரும். திருப்பியும் 8 40 வரும். 0.875 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 87.5 கிடைக்கும். அடுத்ததை நீங்கள் செக் பண்ணுங்கள். 87
into 114.5. ஹேலி என்பவர் 1909 ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உளநல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி, சிகாகோ. ஹேலி என்பவர் 1909 ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உளநல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? சிகாகோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.